அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய கோர்ஸுகளை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது சேஃப்டி ஆபீசர் கோர்ஸ் எப்படி பண்றது, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும், இத படிக்க என்னென்ன தகுதியெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற பத்தி A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல சிங்கப்பூர் சம்பந்தமான தகவல்கள், வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஃப்டி ஆபீசர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து BCA அகாடமில எப்படி பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த BCA அகாடமி வந்து சிங்கப்பூர் கவர்மெண்டோட நிறுவனம். இந்த BCA அகாடமியோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த BCA அகாடமில ஏதாவது கோர்ஸ் நீங்க டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி, வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான RTO என்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போனாலும் முதல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது BCA அகாடமில நீங்க டிப்ளமோ அல்லது என்ஜினியரிங் பண்ணியிருந்தா. சிங்கப்பூர்ல எத்தனையோ சின்ன சின்ன ட்ரைனிங் சென்டர் அல்லது பெரிய ட்ரைனிங் சென்டர் இருக்கலாம். ஆனா இந்த BCA அகாடமில முடிக்கக்கூடிய கோர்ஸுகளுக்கு, அதாவது டிப்ளமோ அல்லது என்ஜினியரிங் சர்டிபிகேட்டுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல தான் வேற ஏதாவது அகாடமி அல்லது இன்ஸ்டிடியூட், வேற ஏதாவது ட்ரைனிங் சென்டர்ல பண்ணியிருந்தா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த மாதிரியான அதிக சம்பளம் உடைய டிப்ளமோ கோர்ஸ் பண்றது வந்து BCA அகாடமில பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூ உண்டு. அதே போல உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? உலக தரம் வாய்ந்த கல்வி கொடுக்கறதுல சிங்கப்பூரும் ஒரு நாடு. நாடு சிறியதாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பெரிய நாடுகளுக்கு கூட கிடைக்காது. சரிங்களா? அதனால சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது. சிங்கப்பூர் அருமையான நாடு. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய பேர் சூஸ் பண்றது எந்த நாடு அப்படின்னு கேட்டா சிங்கப்பூர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஃப்டி ஆபீசர் கோர்ஸை வந்து SDWSH அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் டிப்ளமோ ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, வேலை இடத்துல எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது, மஸ்கிட்டோ பிரீடிங் ஆகாம, அதாவது கொசு உற்பத்தி ஆகாம எப்படி தடுக்கிறது, சைட்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்காம எப்படி கண்ட்ரோல் பண்றது, உங்களுக்கு கீழே வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர், சேஃப்டி சூப்பர்வைசர், அதே போல ECO ஆபீசர் இருப்பாங்க. அவங்கள நீங்க எப்படி மேனேஜ் பண்றது, வாரத்துல ஒரு தடவை எப்படி மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, அது மட்டும் இல்லாம மந்த்லி கோஆர்டினேஷன் மீட்டிங் சொல்லுவாங்க, மாசத்துல ஒரு தடவை நடக்கும். அதை எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்றது, சைட்ல NEA ஆபீசர் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது, MOM ஆபீசர் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நீங்க கையாளுறது அப்படிங்கிறத பத்தியும், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது RA, அது மட்டும் இல்லாம SWP, அதாவது சேஃப் ஒர்க் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் கம்பெனிகள் வந்து வேலைக்கு வரும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. அதாவது எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், வாட்டர் ப்ரூஃபிங், நிறைய சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வரும். அவங்க கிட்ட வந்து எப்படி வந்து சேஃப்டியை உறுதிப்படுத்துறது, சேஃப்டி சூப்பர்வைசர் இருக்காங்களா, அவங்க கம்பெனியை அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க கண்காணிக்கிறத பத்தியும் உங்களுக்கு தெளிவா A to Z சொல்லி கொடுப்பாங்க. அதே போல உங்களுடைய சைட்ல வந்து விபத்து நடந்துட்டா எத்தனை நாளைக்குள்ள MOMக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், வேற ஏதாவது கம்பெனிய வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உள்ள சேஃப் ஒர்க் ப்ரொசீஜர், ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, அவங்க மெட்டீரியலுக்கு வந்து BE டிசைன் இருக்கா அப்படிங்கிற பத்தியும் தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. சிங்கப்பூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான என்னென்ன சேஃப்டி வகைகள் இருக்கோ, அதே போல பாதுகாப்பு சம்பந்தமான அம்சங்கள் இருக்கோ, அது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அதுல உள்ள ஆபத்துகள், அது மட்டும் இல்லாம ஒரு சைட்ல என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, யூஸ் பண்ற பொருள்னால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு வரும், அந்த பாதிப்புகளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு கம்பெனி வந்து கெமிக்கல் சம்பந்தமான வேலைகளை பார்க்குறாங்க. அந்த கெமிக்கல் அடிக்கும் போதோ அல்லது அதை யூஸ் பண்ணும் போதோ அதை மாஸ்க் போடாம யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள போய்
பிற்காலத்துல கேன்சர் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் எப்படி பண்றது, ஒர்க்கர்ஸ்களை மாசத்துல ஒரு தடவை வாரத்துல ஒரு தடவை எப்படி கான்டாக்ட் பண்ணி அதுல உள்ள ஆபத்துகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறது முதற்கொண்டு உங்களுக்கு A to Z சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? இது முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டீச்சர்ஸும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க. அதே போல எக்ஸாமும் ஃப்ரெண்ட்லியா தான் நடக்கும். ஆனா பார்த்து எழுத முடியாது. நீங்க படிச்சு நீங்களே தான் தனியா எழுதுற மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனா எந்த ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணாம கரெக்டா அட்டன் பண்ணாலே நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஃப்டி ஆபீசர் டிப்ளமோ கோர்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டா, குறைஞ்சபட்சம் 7500 வெள்ளியில இருந்து 7700 வெள்ளி வரைக்கும் செலவாகும். மொத்தம் 10 மாசம் இந்த கோர்ஸ் நடக்கும். 10 மாசத்துக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சு சர்டிபிகேட்டை வாங்கிடலாம். ஒவ்வொரு வாரமும் வாரத்துல 3 நாள் ஈவினிங் கிளாஸ் இருக்கும். அதே போல ஈவினிங் 6:30 இருந்து 9:30 மணி வரைக்கும் கிளாஸ். நீங்க வேலை பார்த்துக்கிட்டே உங்களுடைய படிப்பை தொடரலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸுகளை பண்ணா அதிக சம்பளத்துக்கு நீங்க போய் வேலைக்கு சேரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டா, நீங்க டிகிரி அல்லது டிப்ளமோ வச்சிருந்தா ஈஸியா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல சேஃப்டி சூப்பர்வைசர், கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி ஃபீல்டுல நீங்க ஏதாவது ஒரு 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் அனுபவம் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த டிப்ளமோ கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு கேட்டா இதுல முழுக்க முழுக்க சேஃப்டி சம்பந்தமானதான் வரும். நீங்க சேஃப்டி லைன்ல இருந்தீங்கன்னா அவங்க நடத்தையில உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையும். சரிங்களா? ஏன் இந்த டிப்ளமோ கோர்ஸை நான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் வந்து இந்த சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ் வந்து நிறைய முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சேஃப்டி ஆபீசர் போஸ்டிங்ல நம்ம ஆளுங்க ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இதுக்கான வேகன்சி வந்து அதிகம். ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்க வந்து வரலாம். சரிங்களா? அதனால என்னுடைய சஜஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸை நான் சொல்லுவேன். இதுக்கும் சிங்கப்பூர்ல ஒரு நிறைய வேகன்சிகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது சேஃப்டி ஆபீசரோட வேலை என்ன. மொத்த ப்ராஜெக்டே உங்க கையில தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உயிர் வந்து விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாமலும் எந்த ஒரு ஆபத்து நடக்காமலும் பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு கீழே வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, இசிஓ ஆபீசர் இருப்பாங்க, அது இல்லாம சேஃப்டி சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் எப்படி நீங்க திறமையா கையாளுறீங்க, எப்படி விபத்து நடக்காமலும் விபத்து நடக்கிறத தடுக்கக்கூடிய வழிகள் என்னென்ன, இத வந்து இங்கிலீஷ்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட், சேஃப் ஒர்க் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொசு உற்பத்தி ஆகாமலும் தண்ணி தேங்காம 0 ஆக்சிடென்ட்ல எப்படி நீங்க சைட்டை திறமையா முடிக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? கொசு உற்பத்தியாகி பிடிச்சாலும் சைட்டுக்கு வந்து பெருசா ஃபைன் அடிப்பாங்க. உங்களுக்கு தான் ரிமார்க் ஆகும். அதே போல சைட்ல யாராவது மேல இருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சரிங்களா? அதனால அந்த முழு சைட்டுமே சேஃப்டி ஆபீசரோட பொறுப்புல தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால இந்த சேஃப்டி ஆபீசரோட பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத பத்தி மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்க டைரக்டா போய் பிசிஏ அகாடமில கேட்கலாம். இதோட லொகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.